ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை மூலமாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து யூதாசை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. சாப்டர் 1, ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verses 16 onwards. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல் தம்மா எனப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு, ஆண்டவர் இந்த 12 பேரை சூஸ் பண்ணும்போது நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணார். He carefully chose 12 disciples. ஏன் ஆண்டவர் அதிக கவனம் செலுத்தினார்னா, இவங்க தான் எதிர்கால திருச்சபைக்கான அஸ்திபாரங்கள். நீ நல்ல கவனிங்க, இயேசு அந்த 3 வருஷ ஊழியத்துல எந்த சபையும் ஆரம்பிக்கல. He never started a church, a single church. ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி இதுதான் மாடல் அப்படின்னு அவர் காமிச்சிருக்கலாம். அவர் காமிக்கல. இருக்கிற ஜெப ஆலயங்களை சுத்திகரித்தார். யூத சமுதாயத்திற்கு பேசினார், புறஜாதிகளுக்கு சொன்னார். அவர் கிராமங்கள் தோறும் நடந்து தெரிந்தார், சுவிசேஷ பணியை செய்தார், சுகமாக்கினார். ஆனா என்ன பண்ணாரு? இந்த 12 பேரை கூடவே வைத்து ட்ரெயின் பண்ணார். He mentored or trained, taught 12 disciples. அதனாலதான் இந்த 12 பேரை வைத்துதான் எதிர்காலத்துல திருச்சபைகள் வளர்க்கப்பட வேண்டும், ஆரம்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் அப்படி என்பது அவருடைய திட்டம். So Judas was one of the pillars of the church, early church. அவருக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா, he was God ordained minister. இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ல ஆர்டர்ஸ் வச்சிருப்பாங்க. பெரிய அசம்பிளிஸ்ல ஆர்டினேஷன் ரெவரண்ட் பட்டம்லாம் வாங்கினா ஒரு குறைஞ்சது 8 to 9 வருஷம் ஆகணும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் உண்டு. ப்ரொபஷனராக இருக்கணும், கிறிஸ்டின் ஒர்க்கர்னு வரணும், லைசன்ஸ் ஒன்று வாங்கணும். இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் எக்ஸாம்ஸ் எழுதணும், எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணணும், கேரக்டர் ப்ரூவ் பண்ணணும், ஃபேமிலியோட நல்ல கான்டாக்ட் இருக்கணும், அவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஸோ அப்படிலாம் சூஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் தான் ஒரு 8 வருஷம் அப்படி கழிச்சு தான் ஆர்டினேஷன் அப்படிங்கிற ரெவரண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்படும். அது வரை ரெவரண்ட் கிடையாது. ஆனா யூதாஸை பாருங்க, he was a God ordained minister. ஆண்டவர் அவனை ஆர்டைன் பண்ணி என்ன வச்சிருந்தார். He had a God given ministry. ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அவருக்குள்ள இருந்தது. அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான், உண்மையில தெரிந்தெடுக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, கிருபை பெற்ற, ஊழியத்தை பெற்ற, அழைப்பு பெற்ற ஒருவர் எங்க அவர் விழுந்தாரு? Where did he fall அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த 4 வருஷத்துல இருக்கு. நம்பர் 1, he had a wrong motive. ஒரு தவறான நோக்கம் அவருக்கு இருந்தது. பாருங்க, இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது, அவன் எங்களில் ஒருவனாக அவன் எண்ணப்பட்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனா இருந்தான். ஆனா அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து, அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது யோசித்து பாருங்க. மற்ற சீசன்லாம் சம்பாதிக்கலாம், இவன் சம்பாதிச்சான். இவன் வேற எதுவும் பிசினஸ் பண்ணல. ஃபுல் டைம் இயேசுவோட டீம்ல ஃபுல் டைம் இருந்தவன். டாக்ஸ் கலெக்டர்லாம் வேலையை விட்டுட்டு வந்தாங்க. இவன் என்ன வேலை பார்த்தான்னு தெரியல. ஆனா அவன் தான் இந்த அக்கௌண்டன்ஷிப் கொஞ்சம் தெரிஞ்சவனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான் இந்த டீமோட ஃபினான்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணான். ஆனா இவன் இந்த பணத்தை எடுத்தானோ, கொள்ளடிச்சானோ, அல்ல ஆட்கள்கிட்ட ஏமாத்தி வாங்கினானோ, ஏதோ ஒரு வழியில அநீதியாக சம்பாதிச்சான். ஸோ அவனுடைய மோட்டிவ் என்ன இருந்தது? சம்பாதிக்கணும், லேண்ட் வாங்கணும். ஸோ தட் வாஸ் இஸ் மோட்டிவ். சம்பாதிக்கணும், லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பணம் சேர்த்து வைக்கணும், இது தப்பே கிடையாது. ஆனா இதை குறுக்கு வழியில செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் தப்பு. ஒரு கிறிஸ்தவன் அதை செய்யவே கூடாது. எனக்கு நியாயமா கர்த்தர் கொடுத்து எப்போ வாங்குறாரோ அப்போதான் நான் வாங்கணும். நான் குறுக்கு வழியில் ஏமாத்தி, யாரையோ தள்ளி, பொய் சொல்லி, பணத்தை இது பண்ணி,
இந்த மோட்டிவ் எப்பவுமே தப்பு. இந்த இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் ஏமாத்துறாங்க பாருங்க. நீங்க 1 லட்ச ரூபா கொடுங்க, 6 மாசத்துல 2 லட்ச ரூபா ஒருத்தன் தாரன்னு சொன்னான்னா நீங்க கண்ணை மூடிட்டு நிறைய பேர் போய் உழுவாங்க. அதை உடனே நினைக்கணும் அது ஒரு ஃப்ராடு. அப்படி கொடுக்க முடியாது. என்ன அவன் 2 வருஷத்துல கூட 2 லட்சம் கொடுக்க முடியாது. அவன் இதை மாதிரி 100 பேர்ட்ட வாங்கிட்டு கோடியில சேர்த்துட்டு ஓட போறான் அவன். அதான் ஃபேக்ட். அப்ப ஏன் கொண்டு போய் ஆட்களில் பணம் போடுறாங்க? போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டு ஏன் பணம் போடுறாங்க? இந்த மோட்டிவ் தப்பு. ஷார்ட்கட்ல எனக்கு நிறைய பணம் வரணும், சீக்கிரமா நிறைய வரணும். So often check your motives in Christian journey. You take time, pause somewhere in Christian journey and check your motives. மோட்டிவ்ஸ்ங்கிறது வெளியே தெரியாது. ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அதை நீங்க அடிக்கடி என்ன செய்யணும்? நம்ம செக் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, he had a wrong desire. ஒரு தப்பான ஆசை அவனுக்குள்ள இருந்தது. லேண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை, சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கம்னு சொன்னேன். இது திரும்ப நான் சொல்ல தப்பு கிடையாது. ஆனா அது அநீதித்தின் கூலினால் பண்றான் பாருங்க, அதான் தப்பு. சோ நம்முடைய ஆசைகள் நியாயமானவைகளா சிந்தித்து பார்க்கணும். Are our desires in line with biblical principles? வேதாகம தத்துவங்களுடைய கொள்கைகளோடு என்னுடைய ஆசை ஒத்து போகிறதா? அதான் ரொம்ப முக்கியம். Do you have a desire that is in line with God's will? தேவ சித்தத்தோடு அது பொருந்தி போகிறதா? இல்லைன்னா அந்த ஆசையே தப்பு. அந்த ஆசையே தப்பு. இப்ப நம்ம பாட்டு பாடுறோம்ல, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர அப்படி நம்ம பாட்டு பாடுறோம். அக்கா கிறிஸ்தவனுக்கு ஆசையே இருக்கக்கூடாது. இல்லை, ஆசை இருக்கும். யூ cannot destroy your desire. ஆனா அந்த ஆசை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நியாயமா இருக்கணும். அந்த ஆசை சத்தியத்திற்கு உட்பட்டு இருக்கணும். அந்த ஆசை சித்தத்திற்கு உட்பட்டு என்ன செய்யணும்? இருக்கணும். பட் யூதாஸ்க்கு அது என்ன செய்யல? அந்த ஆசை இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த யூதாஸ் வாழ்க்கையில இன்னொன்று முக்கியமானது பாருங்க. இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து அப்படின்னு பைபிள் இருக்கு. இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து. He had a wrong association. He had a wrong association அல்லது wrong fellowship. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். தவறான ஐக்கியமும் தவறான தொடர்பும் அவனுக்குள் இருந்தது. இவன் இயேசு ஆண்டவராக இயேசுவோடு இருக்க வேண்டியவன் ஏன் போய் பரிசேயன்ட்டு போய் லிங்க் ஆனா? வேத பாரகர் பேரலா 2 டீம் இருக்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட காலத்துல. இந்த யூதர்கள் தான் மார்க்க ரீதியாக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ரிலிஜியஸ்லி ஜுடாயிசம் வாஸ் வெரி ஸ்ட்ராங். உங்களுக்கு தெரியும், கல்ச்சுரலி கிரீக் வாஸ் ஸ்ட்ராங். பொலிட்டிக்கலி ஆர் இன் கவர்னன்ஸ் ரோமன்ஸ் வேர் ஸ்ட்ராங். 3 பேரும் 3 ஃபீல்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப வெல் டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் யூதர்களுக்கு இருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள், எசனையர்கள், நிறைய குரூப்ஸ் வச்சிருந்தாங்க, ஆர்டர்ஸ் வச்சிருந்தாங்க, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள். ஸோ வெல் ஆர்கனைஸ்ட் குரூப் இவங்க, ரிலிஜியஸா வெல் ஆர்கனைஸ்ட் குரூப். ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க கிடையாது. I am here not to abolish the law. I am here to fulfill the laws. நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ஆனா நான் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி புறஜாதிகளை சேர்த்து கொண்டார். இவங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ என்ன பண்ணாங்க? எப்பவுமே ஆண்டவர் இயேசுவோட டீமுக்கும் இவங்களுக்கும் கிளாஷ் இருந்துட்டு இருந்தது. பின்னாடியே போனான். கை கழுவாம சாப்பிட்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கதிர்களை கொய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால சுகமாக்கிட்டே, இதை மாதிரி உப்புச்சப்பு இல்லாத கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டே இருந்தான். அப்போ இந்த 12 பேர்ல 11 பேர் இந்த டீம் கூட லிங்க்ல இல்லை. ஆனா இவன் லிங்க் ஆயிட்டான். எப்படி ஆனா, ஏன் ஆனா அதெல்லாம் தெரியல. அவங்க வலைவீசி பார்த்ததுல இவன் கான்டாக்ட் கிடைச்சது. ஸோ ராங் அசோசியேஷனுக்குள்ள வந்துட்டான். நல்லா பாருங்க, இந்த ராங் அசோசியேஷன் வருதுன்னா he was not loyal. ஊழியம் செய்யறது ஆண்டவரோடு கூட, ஆனா என்ன செய்யறான்? இங்க எதிரிகளோடு கனெக்ட் ஆயிருக்கிறான். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு லாயலா இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட்
லாயல் டு த சர்ச். நல்ல கவனிங்க, உங்களுக்குன்னு ஒரு லோக்கல் சர்ச் இருக்கணும். அந்த லோக்கல் சர்ச்சுக்கு நீங்க லாயலா இருக்கணும். நீங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வர விசுவாசியா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஒரு சர்ச்சில் உங்களுக்கு மெம்பர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப் அங்கே நீங்கள் பே பண்ணி, இந்த மெயின்லைன் சர்ச்சில் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க, மெம்பர்ஷிப்பு. பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் மெம்பர்ஷிப் இருந்தாலும் ஆண்டருக்கு கொடுக்கணும், டைத்துன்னு சொல்கிறோம், ஆண்டருக்கு கொடுக்கணும். அது லோக்கல் சர்ச்சுக்கு லாயலாக. ஏன் அப்படி சொல்லணும்னா, லோக்கல் சர்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு கம்யூனிட்டி. தேர் வி ஆர் ஷேப்ட், வி ஆர் ஃபார்ம்ட், வி ஆர் ஃபெட் ஸ்பிரிச்சுவலி. அங்கே தான் உருவாக்கப்படுகிறோம், அங்கே தான் நமக்கு போஷாக்கு கிடைக்கிறது, அங்கே தான் வளர்றோம். ஸோ அதுக்கு லாயலா இல்லை அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் வராது. யூதாஸ்க்கு பெரிய ப்ராப்ளம், அவன் ஆண்டவரை இயேசுவோடைய டீம்ல இருந்தான், பட் அவருக்கும் அந்த டீமுக்கும் லாயலா இல்லை, இங்கே கனெக்ட் ஆகி போயிட்டான். ஸோ ராங் அசோசியேஷன். கிறிஸ்தவங்க கூடயே நீ அசோசியேஷன் வச்சிருக்கலாம், பட் இஸ் இட் ரைட் பிப்ளிக்கலி அப்படின்னு செக் பண்ணுங்க. சர்ச்சுக்கு போகாத ஒரு கிறிஸ்தவன், பைபிள் வாசிக்காத கிறிஸ்தவன், ஜோம் பண்ணாத கிறிஸ்தவன், குடிக்கிற கிறிஸ்தவன், குறை சொல்லுகிற கிறிஸ்தவன், பொலிட்டிக்கல் மைண்ட்ல இருக்கிற கிறிஸ்தவன், எப்பவுமே சபையும் அமைப்பையும் திட்டி கொண்டிருக்கிற கிறிஸ்தவன், தன்னை பெரியவனாய் காண்பிக்கிற கிறிஸ்தவன், என்ன ஊழியர்களை மதிக்காத கிறிஸ்தவன், இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கள் இதில் நான் சொன்னதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட அசோசியேஷன் இருக்கும் அப்படின்னா ஸ்லோலி யூ ஆல்சோ வில் பிகம் ஒன் அமங் தம். பெர்னார்ட் ஷா தானே சொன்னார், யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னாரு. அதாவது இந்த அசோசியேஷன், the bad association will corrupt us one day. தவறான நட்புகள் நம்முடைய சுபாவங்களை அழிக்கும். ஸோ இவன் யூதாஸை இவங்க ஃபீட் பண்ணாங்க, தப்பாக கைட் பண்ணாங்க. உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு ஆசை என்ன, வா இதானே நாங்கள் உனக்கு தரோம், பணம் தரோம், உனக்கு லேண்டு தானேப்பா நாங்கள் வாங்கி தரோம், என்ன எவ்வளோ ஆகும்னு சொல்லி, எங்கே வேணும் உனக்கு, நாங்கள் வாங்கி தரோம், சந்தோஷமாக வீடு கட்டு குடிநீர். அவரை நம்பி போய் தெருவில் நிற்காது, அவர் போயிடுவார். அவள் எங்கே நிற்க போகிற, நீ ஊழியம் செய், வேண்டாம் செய்யல, ஊழியம் ஓடுற, உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வை. இப்படிலாம் அவனுக்கு கைட் பண்ணிட்டே வந்தாங்க தப்பா. என்ன நான் திரும்ப சொல்கிறேன், பணம் சேர்ப்பது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது, லேண்ட் வாங்குவது எதுவுமே பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அது தவறான நோக்கத்தில், தவறான முறையில், தவறான வழியில் செய்யப்படுவதுதான் தப்புன்னு சொல்கிறோம். ஸோ he got a wrong association. That association led him to the destruction. அவனை அழிவுக்கு நேராக என்ன செய்தது, அவனை கொண்டு போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரித்திரத்தை பைபிளில் நிறைய இடங்களை வாசித்தாலும் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய லூக்காவை வைத்து இந்த நடவடிக்கைகளை எழுதும் பொழுது சில வசனங்களை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவனை குறித்து எழுத வைத்திருக்கிறான், நமக்கு எச்சரிப்பு கொடுக்க முடியாது. ஸோ ஆராய்ந்து பாருங்க, எனக்கு ஏதாவது தவறான நோக்கம் இருக்கு, do I have any wrong motives, do I have any wrong desire, ஏதாவது தவறான ஆசை, வேதத்துக்கு புறம்பான, சித்தத்திற்கு, ஆண்டோடைய சித்தத்துக்கு புறம்பான, திருச்சபைக்கு எதிரான ஆசை ஏதாவது எனக்குள் இருக்கிறதா என்ன கேட்டு பார்க்கணும். do I have wrong fellowship, wrong association, தவறான மனித தொடர்புகள், கிறிஸ்தவங்களா தான் இருக்கும், உலகத்தை குறித்து நான் சொல்லல, இப்படி எதுவும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா. am I loyal to the local church, to my church, என்னுடைய சபைக்கு நான் லாயலா இருக்கிறேனா. how do I earn money, நான் பணத்தை நான் எப்படி சம்பாதிக்கிறேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சம்பாதிக்கிறேன்னா அநீதி முறையில சம்பாதிக்கிறேனா. ஏன்னா வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, அநீதத்தின் கூலியினால் என்று அவனை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அவன் ஆண்டவனுக்கு கிருபைகள் கொடுத்தார், தாழ்ந்துகள்லாம் கொடுத்தாரு, ஆனால் அவன் பயன்படுத்துகிற முறை என்னதாக இருந்தது, தவறாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு தருவாராக. இன்னைக்கு யூதாஸின் ஆவிகள், யூதாஸின் மனநிலைமைகள் நம்முடைய திருச்சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நமக்குள்ள அப்படிப்பட்ட சிம்டம் சின்ன சின்ன லெவல்ல இருந்தாலும் அவைகளிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யூதாஸ் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டான் என்று பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு கனமான பாக்கியமான சேவைக்கு அழைக்கப்பட்டவன், தவறான நோக்கம், தவறான ஆசை, தவறான ஐக்கியம், தவறான வழி நடத்துதல், இவைகளினால் தன் மேல் இருந்த அபிஷேகம், கிருபை, ஊழியம், பொறுப்புகள் எல்லாவற்றையும் இழந்து போனதை போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இழக்காதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட அறிகுறிகளோ செயல்களோ
எங்கள் வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். கேட்கிற யாவருக்கும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.